ஹரிநாராயண துரிதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாளென் செய்யும் வினைதான் செய்யும் என நாடி வந்த கோலில் செய்யும் கொடுங்கூட்டில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே ஆஞ்சநேய நமகா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது ஆகஸ்ட் 17 முதல் 23 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. மேஷ ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருப்பது ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை. வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேக ஆரோக்கியத்தில் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ பிரச்சனை வரலாம். எதிரிகளால் பிரச்சனைகள் இருந்தாலும் இறுதியில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. ராசிநாதன் 8ஆம் பார்வையை பார்க்கறது உங்களை பொறுத்தவரையிலையும் ஓரளவுக்கு நன்மைகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். குரு பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 9க்குடையவர், 9க்கும் 12க்கும் உடையவர் 3ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் வீட்டை பார்க்குறார். 7க்குடைய சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம், நல்ல பண வரவு, பொருள் வரவு நிச்சயமாக இருக்கு. ஏன்னா தேவகுரு அசுரகுரு ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு 11ஆம் இடத்தில் ராகு இருந்து குரு பார்வையில் இருக்கிறது. அப்போ பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு வாரம். தொழில் வழக்கத்துக்கு மாறாக இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் தொழில் மும்முரமாக அற்புதமாக செல்லும். நல்ல லாபத்தை ஈட்டி தரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இது எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக போகலாம். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மற்றபடி அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மிக சிறப்பு. சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு வாரம்னே சொல்லலாம். பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை அத்துணை அன்பர்களுக்கும் சரி, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதுக்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் பொற்காலம். வேலை வாய்ப்புகள் இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிடைக்கும். இது மட்டும் இல்லைங்க, சூரியன் 5க்குடையவன் 5இல் ஆட்சி பெறுவது என்பது சீட்டாட்டம், ரேசிங், லாட்டரி, ஸ்பெகுலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு வாரம். ரொம்ப